Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 5 இயர் BLLB அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு அட்மிஷன் கவுன்சிலிங்காக நீங்க அட்மிஷன் போட்டிருப்பீங்க. அதுக்கான கட் ஆஃப் மார்க் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருப்போம். எப்படி கட் ஆஃப் மார்க் பார்க்கணும், எத்தனை பர்சன்டேஜ் எந்தெந்த கம்யூனிட்டி பிரிவினருக்கு மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃபையும் நீங்க வியூ பண்ணி பார்த்திருப்பீங்க. இப்போ இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி பார்க்கணும்னு தெரியல. இதுல இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன, இதை எப்படி ஒரு சரியான முறையில் பார்க்கறது, இதுல புதுசா இந்த வருஷம் என்ன விஷயத்த கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நான் மறுபடியும் கிரியேட் பண்றதுக்கான ரீசன் நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, டவுட் மற்ற இடத்துல போயிட்டு நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட்ல அகைன் ரொட்டீனாகவே வந்துட்டு இருக்குது, இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வருது, நிறைய பேர் எனக்கு என்னுடைய நம்பர் வச்சிருக்க முடியும் கால்லாம் பண்ணி டவுட் கேட்குறீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வித் உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டோடும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய எல்லா டவுட்டுமே 100% ஆஃப் த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன் வரும், ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோவும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹானஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனியா கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அஃபிலியேட்டட் லா காலேஜுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஓவராலா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், அதை பார்த்திருப்பீங்க. பட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டெடிகேட்டடா வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. இதுல என்ன ஆக்சுவலா இந்த வீடியோ என்ன சொல்ல வராங்க யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து அப்படிங்கிற ஒன் பை ஒன்னா பார்ப்போம். கட் ஆஃப் மார்க் ஃபார் BA, அதாவது 5 இயர் BA/LLB டிகிரி கோர்ஸ். இது யாருக்காக அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் அந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே 14 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு அந்த 7 கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜ் இருக்குது. அந்த 23 காலேஜுக்கும் சேர்த்து தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும், அதாவது ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது இந்த மெரிட் பேஸ் பண்ணி நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்றோம் இல்லையா, இது ஒன்லி கவர்மெண்ட் கோட்டாக்கு தான் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போய் அட்மிஷன் போட போறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா பிரைவேட் காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, இப்போ டேட் ஆஃப் பப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு டேட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக இந்த டேட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டேட்ல தான் இந்த கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ரூஃப்காக பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வருமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கமெண்ட்ல அதிகம் வருது. ரெண்டாவது, அடுத்த முறை இரண்டாம் சுற்று கலந்தாய்வு நடக்குமா அப்படிங்கறத இப்போ கேட்கக்கூடிய கேள்வி அதான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறது நடக்கும். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வந்திருக்காது. ஆனா கண்டிப்பா செகண்ட் ரவுண்டும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி நான் கரெக்டா சொல்றேன் அப்படின்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான இது ப்ரூஃபை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்க ஸ்கிரீனை நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, போன வருஷமும் இப்படிதான் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 16/6/2023 டேட்ல ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு பாருங்க, அடுத்த ஒரு மாசம். எப்படி நம்மளுக்கு டைம் 28/7/2023 இந்த டேட் படி நெக்ஸ்ட் மந்த் ஆயிருது. அப்ப அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய சீட் எல்லாமே ஃபில் பண்ணிடுவாங்க. செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் நம்மளுக்கு ரிலீஸ் பண்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 95.25% தான் ஓசி கேட்டகரிக்கு. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 93 அப்படி, அதாவது 2 மார்க் நம்மளுக்கு என்னைக்குமே கம்மியாகும். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்டு இல்ல, எனக்கு சீட்டு என்னால பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனலா என்னால செலக்ட் ஆக முடியல அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்க, நல்லா கவனிக்கணும். இந்த கட் ஆஃப் மார்க் இப்ப நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஏன்னா போன வருஷம் கட் ஆஃப் உங்களுக்கு ஏன் காட்டியிருக்கேன் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஐடியா, உங்களுக்கு ஐடியாலஜி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டியிருக்கேன். நம்ம சேனல்ல அதாவது அப்கமிங் வீடியோஸா இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஒவ்வொரு அப்டேட்டும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட் ஆஃப் எடுத்து கொடுன்னு சொன்னா கூட என்னால எடுத்து கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு என்கிட்ட தனியா ஒரு ஃபோல்டர் போட்டே டிஎன் காசா, TNDLUக்கு, TNEAக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா ஒரு ஃபோல்டர் போட்டு நான் சேகரிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா வரக்கூடிய அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லைஃப் ப்ரூஃபோட தெரிய காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம ஒன் சைடு வச்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, கட் ஆஃப் மார்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓசி கேட்டகரி அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, பொது பிரிவினர் சொல்லுவோம். இவங்களுக்கு 96% அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மார்க், அதாவது மெரிட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 96% மார்க் கொடுத்துருக்காங்க.
வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இன்ட் அப்படி அதாவது செமிகாலன் போட்டிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் எதுக்காக வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா கவனிக்கணும். போன வருஷம் பாருங்களேன், நல்லா கவனிக்கணும். போன வருஷம் பாருங்க, இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் கம்யூனிட்டி வைஸ் வந்து ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சின்னு போட்டு இந்த இடத்துல லிஸ்ட் வந்து ஷோ பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் வந்து எதுக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆண்டும் அப்ளிகேஷனுடைய எண்ணிக்கை என்னைக்குமே வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு தவிர என்னைக்குமே குறையிறது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2000 சீட் இருக்கக்கூடிய இடத்துல 20,000 பேர் அப்ளை பண்றாங்கன்னா அவங்க எப்படி தான் சீட் வந்து கொடுக்க முடியும்? நம்மளே வந்து திங்க் பண்ணணும் இல்லையா? ஜஸ்ட் ஒரு 2000 சீட்டு தான் இருக்கு. அந்த 2000 சீட்டுக்கு 20,000 பேர் அப்ளை பண்றாங்கன்னா மீதி 18,000 பேருக்கு சீட் வந்து அவங்களால கொடுக்க முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் படி இது. அதுக்காக தான் வந்து முதல்ல கவுன்சிலிங் மூலமா நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா தகுதி உள்ள மாணவர்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம சீட் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கலாம். இடையில வந்து இந்த அமௌண்ட் கொடுத்து இந்த இடையில வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரு இந்த அரசியல்வாதி மூலியமா நம்ம வந்து பணம் கொடுத்து சீட் வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஸ்டாப் ஆகி பல வருஷம் ஆச்சு. ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து கவுன்சிலிங் மூலமா நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு தகுதி உள்ள மாணவனுக்கு வந்து லா படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கறதுக்காக கவுன்சிலிங் வந்து வச்சாங்க. ஸோ அந்த விதத்துல 1/11/2006 அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த 96% மார்க் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சீட் வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு வந்து 15/12/2005 இந்த டேட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க 92% மார்க் அதுக்கு மேல வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து சீட் வந்து கிடைக்கும் அப்படிங்கறதா இதுக்கான ஒரு ப்ரொசீஜர். இப்போ இது எல்லாமே வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க +2ல வந்து வொகேஷனல் குரூப்ல வந்து பாஸ் பண்ணி வெளியில வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 92.50% அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படி ஓவராலா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா இந்த மார்க் நீங்க வந்து இதை வந்து பாத்துருக்க மாட்டீங்க. நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் வொகேஷனல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸ் இஸ் 92.50% மார்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓவராலா கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து 12ஆம் வகுப்புல 3rd குரூப் 4th குரூப் வொகேஷனல் குரூப்ல நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 92 அப்படிங்கிற ஒரு மார்க் இதுக்கு மேல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். 92% மார்க் இருக்கீங்கனாலும் உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். 93 இருக்கேன், 94 இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கும். இல்ல 91 இருக்கேன் ப்ரோ எனக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல வருவீங்க. அப்படி இல்லைன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதா இதுக்கான கான்செப்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் அப்ளிகேஷனோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது. அதுக்காகவும் ஒரு சரியான ஒரு தகுதியுள்ள மாணவனுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சீட்டை இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். இனி வரக்கூடிய அப்கமிங் இயர்லயும் இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து ஆட் பண்ணிட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, இந்த டேட் ஆஃப் பர்த்ங்கிறத பத்தி நீங்க எதுவுமே ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். மார்க்கை மட்டுமே நீங்க இந்த இடத்துல பார்க்கணும். நீங்க எந்த கம்யூனிட்டி பிரிவினரா இருக்கீங்களோ அந்த மார்க்கை மட்டும் பாருங்க. நீங்க அடுத்தவங்களை பார்க்க கூடாது என்னைக்குமே. உங்க ஃப்ரெண்டு வந்து அந்த கம்யூனிட்டியா இருக்காங்க, நான் வந்து இந்த கம்யூனிட்டியா இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் இங்க வந்து பார்க்க கூடாது. உங்களுக்கு சீட்டு வேணும்னா உங்களை மட்டுமே நீங்க வந்து உற்று நோக்கி பார்க்கணும். பக்கத்துல இது நடக்குது, இந்த சைடுல ராலி போகுது, அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. பிசி கேட்டகரி என்னோட மார்க் இப்ப 92. ஓகே, அப்போ நான் இப்போ வந்து 90 மார்க்ல இருக்கேன், எனக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்பவே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு நைட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் உங்களுக்கு நெகட்டிவா சொல்லல, மேலோட்டமா எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட அப்படிதான் ப்ரோ எனக்கு இன்னைக்கு என்ன பண்றேன்னே தெரியல ப்ரோ, கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்ப கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது அப்படிங்கிறது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அப்படிங்கறத பார்க்கும்போது நான் உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருந்தேன் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து இவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு போன வீடியோல ஓவராலா நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி பிரிவினருக்கும் 2 மார்க் அப்படிங்கிற அடிப்படையில நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து கூடி இருக்கு. அப்ப இதே மார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல வருமானு கேட்டீங்கன்னா வராது. செகண்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து மார்க் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. நீங்க வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். சோ நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் அதை நம்ம வந்து கப்புன்னு புடிச்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே, அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து இப்போதைக்கு இதுதான் அப்டேட். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மார்க் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்களா, சரி ஓகே நம்ம மனசை தேத்திக்கிட்டு செகண்ட் ரவுண்ட்ல நம்மளுக்கு வந்து சீட் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனே நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்றாங்களோ கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல செலக்ட் ஆயிருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சட்டம் படிப்பை படிச்சு ஒரு தகுதி உள்ள ஒரு மாணவர்களா நீங்க செலக்ட் ஆகி நம்ம நாட்டுக்கு கண்டிப்பா ஒரு தலை சிறந்த ஒரு அட்வொகேட்டா நீ ஆகணும் அப்படிங்கறதா என்னுடைய ஒரு கான்செப்ட். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.